மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று சந்திச்சு பேசியிருக்காரு. என்ன அதாவது கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒருத்தர் சந்திச்சு பேசுறதுல அதுல என்ன இருக்க முடியும்? நல்ல விஷயமா தானே இருக்க முடியும். கூட்டணி கட்சி தானே சந்திச்சு பேசுறோம். எதிர்கட்சியை சந்திச்சு பேசினா தான் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு தெரியும். கூட்டணி கட்சி நேற்று அமைச்சர் உள்துறை அமைச்சர் சந்திக்கவே மாட்டோம்னு சொல்லி முந்தின நாள் சொல்லிட்டு அடுத்த நாள் போய் 24 நேரம் சந்திச்சது சர்ச்சையா இருக்குது, விமர்சனமா இருக்குது. எங்க சந்திக்கவே மாட்டேன்னு எங்க சொன்னாங்க? பொதுக்கூட்டத்தில் மேடையிலே சொன்னாங்க. நீங்க செய்திகள் எழுதுறீங்க, நான் சந்திக்க பார்க்க வாழ்த்து தெரிவிக்க தான் போறேன் அப்படின்னு. சிபிஆர் பார்த்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அமைச்சரை சந்திக்கல ஒன்னும் பெரிய விஷயம் ஒன்னும் இல்ல. நேற்று முன்தினம் எடப்பாடி பழனிசாமி பேசும்பொழுது அதிமுக ஆட்சியை காப்பாத்தினது பாஜக ஒன்றிய அரசு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்கு நேற்று டிடிவி தினகரன் என்ன சொல்றாருன்னா, அதிமுக எம்எல்ஏக்கள் தான் காப்பாத்தினாங்க, பாஜக ஒன்னும் காப்பாத்தல அப்படின்னு சொல்றாரு. அதாவது அதிமுக காப்பாத்துனதுங்க எந்த சென்ஸ்ல எடுத்துக்கலாம். அன்னைக்கு அந்த 4 வருஷம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 40,000 கோடி ரூபாய்க்கு மேல திட்டங்களை கொண்டு வந்தது எடப்பாடி பழனிசாமி. அதை கொடுத்தது மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள். அந்த வகையில் நாட்டு மக்களுக்கு திட்டங்களை தந்து அதிமுக ஆட்சிக்கு பெருமை சேர்த்தவர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள்.